அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்த காயல்பட்டினத்து மக்கள் இந்த அளவுக்கு பூனை மீது அதிகமாக அக்கறையோடு வளர்க்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ தெருவிலே பூனை சுற்றித் திரிகிறது, அது பாட்டுக்கு கண்டது கடையதெல்லாம் சாப்பிட்டு வருகிறது அப்படின்னு இஷ்டத்துக்கு விடாமல், மற்ற ஊர்களில் பூனைக்கு அப்படி தான் பூனையை பராமரிப்பார்கள். இங்கே அக்கறையோடு பூனையை வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினரை வளர்ப்பதைப் போல பூனையை வளர்க்கிறார்கள். தங்கள் வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி மகிழ்வதைப் போல இந்த பூனைக்கும் விதவிதமான செல்லமான பெயர்களை சூட்டி வளர்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பூனையை சில பூனைகளை வெளிநாடுகளிலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டு அது ஒரு வித்தியாசமான அழகுடைய பூனையாக, அழகழகான புசு புசு என்று பஞ்சு மிட்டாயை போல அழகான பூனைகளெல்லாம் இங்கே வித்தியாசமாக வளர்க்கிறார்கள். அந்த பூனைக்கு கழுத்திலே நெக்லஸ் போடப்படுகிறது. அது இதெல்லாம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சரி, எப்படி இந்த பூனை வளர்க்கக்கூடிய ஆர்வம் இவங்களுக்கு வந்துச்சு, இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இஸ்லாத்திற்கும் எல்லா விலங்கினங்களின் மீதும் நீங்கள் கருணை காட்டுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது நாயாக இருந்தாலும் சரி, எந்த விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, தீங்கு தராத விலங்கினங்கள் இவைகள் மீது கருணை காட்டுங்கள், நீங்கள் அன்பு செலுத்துங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இப்போ இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுத்தமான விலங்கு. மற்ற விலங்கை போல, குறிப்பாக நாயை போல இது வீட்டுக்குள்ளெல்லாம் அசுத்தம் செய்யாது. இது வெட்கம் சுபாவம் உடையது. இந்த பூனை எல்லாம் பார்க்குற மாதிரி பப்ளிக்கிலலாம் இது தங்களுடைய டாய்லெட்டு மரம் ஜலம்லாம் அது கடிக்காது. வெட்கமான சுபாவம் கொண்டது, தூய்மையானது. இப்படி முஸ்லிம்களோடு சுத்தத்தின் அடிப்படையில் மற்றும் அந்த சுறுசுறுப்பு அந்த வகையில் பூனை நம்மோடு தொற்றிக்கொண்டது என்று கூட ஒரு காரணமாக சொல்லலாம் என்று சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபி தோழருக்கும் பூனையின் தந்தை என்றெல்லாம் பெயர் வைத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆம், தொடர்ந்து பயணிப்போம், பல தொன்மையான வரலாற்று செய்திகளை பார்ப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.